இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்கில் ஒரு லீடர் செய்யக்கூடிய 12 விஷயம் அவரோட டீமை டெஸ்ட்ராய்ட் பண்ணிடும். டீம் மாரலை மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு டீம் லீடர் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அவர் டீம் மாரலை மெயின்டைன் பண்ணாமல் ஏனாதானு டீமை ரன் பண்ணுறாரு. நான் ஒரு ஹெச்ஓடி தான், நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவர் செய்கிறாரு அப்படின்னா அந்த டீம் கண்டிப்பாக டெஸ்ட்ராய் ஆயிடும். அந்த டீம் சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்காது. டீம் மெம்பர்ஸை நம்ம தப்பாக சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஹெச்ஓடியோட செயல்பாடு ஒரு 12 ஸ்டெப் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெச்ஓடியாக இல்லை ஒரு லீடராக நீங்கள் செயல்படும் போது, ஒரு மேனேஜராக செயல்படும் போது இந்த 12 விஷயத்தை உங்கள் டீமில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தட் மைக்ரோ மேனேஜிங். உங்கள் டீமை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு மைக்ரோ மேனேஜிங் நீங்கள் பண்ணக்கூடாது. செகண்ட், லேக் ஆஃப் சப்போர்ட். உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கீங்களா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ செகண்ட், பிளேயிங் ஃபேவரைட்ஸ். நம்ம பயாஸ் பண்ணி இவங்க அப்படின்னா ஒரு மாதிரி, ஃபீமேல்னா ஒரு டிசிஷன் மேக்கிங், மேல்னா ஒரு மாதிரி டிசிஷன் மேக்கிங், அண்ட் பயாஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஹோஸ்டைல் என்வாயர்மெண்ட், மிக மோசமான ஒரு க்ரோத் மைண்ட் செட் இல்லாமல் ஒரு லேர்னிங் மைண்ட் செட்டோட நம்ம என்வாயர்மெண்ட் இருக்கா, டீமோட என்வாயர்மெண்ட் இருக்கா அப்படின்னு ஆஸ் எ ஹெச்ஓடியா லீடராக நீங்கள் செக் பண்ணணும். ஓவர் ஒர்க்கிங் தி டீம் மெம்பர் அப்படிங்கிறது ஒர்க்கை நீங்கள் சரியாக செக்ரிகேட் பண்ணி சபார்டினேட் கொடுக்காம இருப்பீங்கிறது ஒன்று. டீம் மெம்பர்ஸ் டைம் முடிஞ்சு ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது 2. ஸோ அப்போனா டீமில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு கன்சைஸ் பண்ணி ஒர்க் பண்ண தெரில அப்படிங்கிறது அடுத்தது. அவாய்டிங் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு டீம் மெம்பர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறான் அப்படிங்கும்போது அதை அலோவ் பண்ண மாட்டீங்க. இக்னோரிங் எ டீம் ஃபீட்பேக். மெம்பர் கொடுக்குறாங்க குட் ஆர் நெகட்டிவ் ஃபீட்பேக்கை நம்ம வரவேற்கக்கூடிய தன்மை நம்ம டீமில் இருக்குது அப்படின்னா, அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா அது அந்த டீம் குட் டீம். செட்டிங் அன்ரியலிஸ்டிக் கோல். நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது நான் அவ்வளோ பர்சன்டேஜ் 80% பண்ணுறேன், 80% பண்ணுறேன், 100% பண்ணுறேன் அப்படின்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்களோ அதுலேருந்து 5% தான் நீங்கள் அதிகப்படுத்தி வைக்கணுமே தவிர மோர் தென் 10%, 20% பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. செட்டிங் அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. 9th, டேக்கிங் கிரெடிட் ஃபார் அதர்ஸ் ஒர்க். ஒரு லீடர், ஒரு மேனேஜர் சபார்டினேட்டை சக்ஸஸ் பண்ண வச்சு அவரோட சக்ஸஸ் அவருக்கு கொடுக்கணும், நம்ம எடுத்துக்க கூடாது. லேக் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. நம்ம டீம் மெம்பர்ஸ் 100% பிலீவ் பண்ணணும், செலக்ட் பண்ணணும் நம்பகத்தன்மையாக. டிரான்ஸ்பரன்சியோட அவர் குட் பேடாக அவர் முன்னாடி ஃபேஸ்க்கு இன்ப்ரெஷன்ஸ் மீட்டிங்கில் தான் சொல்லணும். ஃபெயிலிங் டு கம்யூனிகேட் கிளியர்லி. நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கிளியராக நம்ம சொல்லாமல் இருக்கிறது நம்ம மைனஸ். 12th, அண்டர்மைனிங் டீம் மெம்பர்ஸ் பப்ளிக்லி. ஸோ இந்த 12 ஸ்டெப்ஸ் தான் உங்களை டீமை டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ மைக்ரோ மேனேஜிங்னா என்ன? மைக்ரோ மேனேஜிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் டீம் மெம்பர்ஸு கூட டீடைல்டு லீடராக இருப்பீங்க, கல்ச்சர்லெஸ் கையாக இருந்து டீடைல்டு பர்சனாகவும் இருக்கீங்க அப்படின்னா அந்த டீமுக்கு நீங்கள் மிகப்பெரிய பர்டனே தவிர நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க மாட்டீங்க. ஸோ அப்போனா அந்த டீமும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காது. ஸோ மைக்ரோ மேனேஜிங்காக இருந்துட்டு எவ்ரி டைமும் அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி யூஆர் ஆஸ்கிங் எ டீட்டெயில்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நம்பரிங் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த டீமுக்கு இரிட்டபிளாக இருக்கும். யூ ஆர் நாட் எ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க மாட்டீங்க. லேக் ஆஃப் சப்போர்ட். நம்ம டீமுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறோமாங்கிறத நீங்கள் பார்க்கணுமே தவிர ஹெல்ப்பராக இருக்கீங்களான்னு பார்க்கணுமே தவிர எஸ் நான் மேனேஜர், நான் ஹெச்ஓடி, நான் ஜென்ரல் மேனேஜர், நான் சிஇஓ, நான் எம்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ அப்போ அசிஸ்டண்ட்டாக ஹெல்ப்பராக நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது உங்கள் சக்ஸஸ். பிளேயிங் ஃபேவரைட்ஸ். பயாஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, பார்ஷியாலிட்டியாக யுவர் டிசிஷன் மேக்கிங் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் டீமுக்கு என்றைக்கும் ப்ராப்ளம். டெஸ்ட்ராய் டீம் மாரலி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இக்னோரிங் டீம் ஃபீட்பேக். நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக்கை டீமில் நிறைய கேட்குறதும், மூவ் ஃபார்வேர்டான ஐடியாஸை, இனோவேஷன் ஐடியாவை பில்ட் பண்ணுறதும் ஒரு டீம் லீடருக்கு ரொம்ப முக்கியம். அதை பில்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா
டீம் அடுத்த வருஷனுக்கு போகாது. ஸோ ஓவர் ஒர்க்கிங் தி டீம், தட்ஸ் அ 6th பாயிண்ட். ஓவர் ஒர்க்கிங் தி டீம், ஓவர் ஒர்க்கிங் த டீம் அப்படிங்கும்போதே ஒரு லீடர், மேனேஜர், ஒரு ஹெச்ஓடி, ஒரு சூப்பர்வைசரான நீங்க டீம் மெம்பர்ஸுக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுக்கவில்லை. ஒர்க்கை பிளாக்ஸா, ஸ்மால் ஸ்மால் பிளாக்ஸா, ஸ்மால் செங்கல் கட்டு மாதிரி சின்ன சின்ன பார்ட்டா பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது நீங்க செய்யக்கூடிய ஒர்க்கு. நீங்க அதை செய்ய பிரித்து கொடுக்காம அவங்களையே பிரிச்சுக்க சொல்றதும், அவங்களுக்கு அதை எப்படி ஒர்க் பண்ணாம கொலாப்ஸா ஒர்க் பண்றதும் அது உங்க மிஸ்டேக்ஸ். அதே சமயத்துல ஒர்க்கை டைம் வித்தின் 8 to 5 டியூட்டின்னு அந்த டைம் 8 to 5க்குள்ள முடிச்சுட்டு அந்த சபார்டினேட் அந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஆனால் அந்த சபார்டினேட் 8 to 8 ஒர்க் பண்ணுறாங்க, 5 o'clock மேலே இருந்து ஒர்க் பண்ணுறாங்க டியூட்டி ஹவர்ஸ்க்கு மேலே அப்படின்னாவே நீங்கள் ஹெச்ஓடியாக சரியாக ஒர்க் பண்ணலைன்னு அர்த்தம். அடுத்தது அவாய்டிங் அக்கௌண்டபிலிட்டி. 7th பாயிண்ட் அவாய்டிங் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, தான் டிபார்ட்மெண்ட்டில் பக்கத்தால் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, சப்போர்ட் கேட்குறாங்க, இல்லை அந்த இடத்துல இவரே வாலண்டியராக போய் என்ட்ரி ஆகி சப்போர்ட் பண்ணும்போது we need to encourage their accountability. நம்ம என்ன பண்ணுவோம், டோன்ட், நீ எதுக்கு உன் வேலையை விட்டுட்டு அந்த டிபார்ட்மெண்ட் போன, எதுக்கு அந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணாதான் அவரோட அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 8th செட்டிங் அன்ரியலிஸ்டிக் கோல். நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணும்போது ஒருத்தர் 60% நம்ம டிபார்ட்மெண்ட் அச்சீவ் பண்ணுது அப்படின்னா கம்மிங் இயரில் நீங்கள் ஒரு 65 பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் டார்கெட் கொடுக்கணும். நீங்கள் அதை வேணுனே நீங்கள் பிரமிப்பாக நேம் வாங்குறதுக்காக இல்லை நீங்கள் அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக 75ன்னு கொடுப்பீங்க. 60லேருந்து 75ங்கிறதும் கூட ஓரளவுக்கு ஓகே தான். சில பேர் 18 கொடுப்பாங்க, சில பேர் 19 கொடுப்பாங்க, 100 கொடுப்பாங்க. ஸோ இப்போ அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த வருஷம் அந்த டீம் அச்சீவ் பண்ணாது, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்காது, என்கரேஜாக இருக்காது. ஸோ நீங்கள் பிளாக்ஸாக பிரித்து கொடுக்கலாம். 5% இன்னைக்கு அச்சீவ் பண்ணணும், 3 monthsக்குள்ள 2% இம்ப்ரூவ்மெண்ட் காமிங்க, நெக்ஸ்ட் 3 yearsல 2% இம்ப்ரூவ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இதில் 2% இம்ப்ரூவ் பண்ணுங்க நீங்கள் காமிக்கணும். ஸோ அப்போ அது அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டேக்கிங் கிரெடிட் ஃபார் அதர்ஸ் ஒர்க். இப்போ நம்ம ஒர்க்கை பண்ணுறாங்க, நம்ம கைடன்ஸில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம், அசிஸ்டண்ட்டாக பண்ணுறோம், அது மூலமாக அவங்க ஜெயிக்கும் போது அந்த சக்ஸஸை அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணுமே தவிர ஹெச்ஓடி நான் பேர் வாங்கிக்கிறது, நான் அவார்டு வாங்குறது, நான் முன்னாடி போய் நிற்கிறது நீங்கள் பண்ணும்போது டோட்டலி உங்கள் டீம் கொலாப்ஸ் ஆயிடும். அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் நான் சப்போர்ட் பண்ண அந்த சபார்டினேட்ஸை இது மூலமாக என்ன ஆகும், நீங்கள் 5 ஒர்க் இருக்குது, 6 ஒர்க் இருக்குன்னா 6 ஹெச்ஓடி 6 பர்சன்ட் செய்கிறாங்க அப்படிங்கும்போது 6 ஒர்க்கில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் டீம் ரன் பண்ணுறீங்கிற கிரெடிட் உங்களுக்கு வந்துடும். ஒரு லீடர், ஒரு மேனேஜர் தான் சக்ஸஸ் பண்ணுறது ஒன்று, தான் சபார்டினேட்டை ஜெயிக்க வைக்கிறதும் அவங்க சக்ஸஸை கொண்டு வரது தான் ஹெச்ஓடி அண்ட் மேனேஜர் லீடரோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. அப்போ சபார்டினேட்டோட பொட்டன்சியல் அவுட்கம்மை வெளியே கொண்டு வரதான் ஒரு லீடரோட முக்கியமான ஒர்க்கு. லேக் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. உங்களுக்கே தெரியும், ட்ரஸ்ட் இருக்கா அது நம்ம சபார்டினேட் மேலே, டிரான்ஸ்பரன்சி அவங்க கூட டிஸ்கஷன் பண்ண மாட்டோம். இன்பிரசன்ஸ் மீட்டிங்கில் அவங்ககிட்ட வேறு மாதிரி ரிப்போர்ட் கொடுப்போம், அவங்க இல்லாதப்போ வேறு மாதிரி அவங்கள பற்றி பேசுவோம். ஸோ அப்போ அந்த ட்ரஸ்ட் இல்லாத டீமோட நீங்களும் பயணிக்கக்கூடாது. உங்களுக்கு ட்ரஸ்ட்டு இல்லாத டீமில் வேலை செய்கிறவங்க உங்கள் அண்டர்லையும் ஒர்க் பண்ணக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம், நம்ம ட்ரஸ்ட் இல்லாத டீம் மெம்பர்ஸை நம்ம டீமில் வைக்கக்கூடாது, ட்ரஸ்ட்டு இல்லாத பர்சன் நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக வச்சுட்டு அப்போ தான் நீங்கள் ஃப்ரீ மைண்டாக, லைட் மைண்டடாக, டிரான்ஸ்பரன்சியாக அவங்களோட ஒர்க் பண்ண முடியும், ஃபீட்பேக் ஓப்பனாக கொடுக்க முடியும், நீங்கள் வின் சிச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கிற எண்ணம் வரும். ஃபெயிலிங் டு கம்யூனிகேட் கிளியர்லி. 11th பாயிண்ட், நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் போது கிளியராக ஃபஸ்ட்டு உட்கார வச்சு எக்ஸ்பெக்டேஷனை சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பிளாக்ஸாக பிரித்து, டார்கெட்டை பிளாக்ஸாக பிரித்து, ஒவ்வொரு வின்னிங் சக்ஸஸும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்மால் சக்ஸஸும் கூட செலிப்ரேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி டீம் கொண்டு போகணுமே தவிர கிளியராக கம்யூனிகேட் பண்ணாமல் ராங்லி கம்யூனிகேட் பண்ணி டீமை கொலாப்ஸ் பண்ணி பிக் ப்ராஜெக்டை கையில் கொடுத்து அவங்க ட்ரீமே ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ த 11th பாயிண்ட். 12th பாயிண்ட், அண்டர்மைனிங் டீம் மெம்பர்ஸ் பப்ளிக்லி. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு பப்ளிக்கில் ஒரு டீமில் பேசும்போது நம்ம டீம் மெம்பர்ஸை, நம்ம ஹெச்ஓடியை, சபார்டினேட்டை அண்டர்மைனிங் பண்ணிகிட்டே இருப்போம். அதை தான் பண்ணவே கூடாது. எல்லாத்து முன்னாடியும் நம்ம டீம் மெம்பர்ஸை, டீம் பீப்புளை எப்பவுமே நல்ல ப்ரைஸ் பண்ணி ப்ரௌட்லி அவங்கள ப்ரொமோட் பண்ணி நல்ல என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி
இம்பார்ட்டன்ட் கொடுத்து எசன்ஸாக அவங்கள பயன்படுத்தணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுவீங்க, எல்லாத்துக்கு முன்னாடி அண்டர்மைனிங் பண்ணுவீங்க, டவுன் பண்ணுவீங்க. திஸ் இஸ் அ மெயின் ரீசன் வந்து அந்த டீம் டோட்டலி டெஸ்ட்ராய் ஆயிடும். அந்த டீம் மெம்பர்ஸும் டீமில் வேலை செய்யறவங்களும் இந்த மாதிரி ஹெச்ஓடியோட ஒர்க் பண்ணவே கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த 12 ways லீடர்ஸ் டெஸ்ட்ராய் த டீம். அப்போ 12 வழிகளை லீடர் செய்யவே கூடாது, முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். 12 way leader destroy the team morale. Thank you all.